ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கல் அன்றைக்கி காலையிலேயே அக்கா வந்து சீக்கிரம் எழுந்துச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ தான் எழுந்து வந்து பார்த்தேன். ஸோ முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னா மரவட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கிராமத்தில் வந்துட்டு காற்று அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து மரவட்டம் கட்டுவாங்க. ஏன்னா வெளியில் வச்சு தானே பொங்கல் பண்ணுவாங்க. அவங்களாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் நானும் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன். அக்கா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வாசலில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் ரோடு வேறு இருந்துச்சு. ஸோ எல்லாேருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த டைம் போர்ட்டிக்கல்லையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மணலெல்லாம் போட்டு ஒரு கடப்பாக்கல்லை வச்சு அக்கா செட் பண்ணிட்டாங்க. அது மேலே வந்து சிமெண்ட் அடுப்பு தான் வச்சோம். இது சிமெண்ட்டு காங்கிரீட் போட்ட அடுப்பு, நல்ல வெயிட்டாக இருக்கும். ஸோ அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கேப்பில் நம்ம ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணணும்ல, சின்ன சின்ன வேலையெல்லாம் நானும் வருஷனும் பார்த்துட்டு இருந்தோம். வருஷம் நான் வேலை பார்த்தா மட்டும்தான் என் கூட நின்று வேலை பார்ப்பான். மற்றவங்க யார் பண்ணாலுமே வந்துட்டு போக மாட்டான். அக்கா வந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நானும் செஞ்சிகிட்ருந்தேன். ஏன்னா வந்து நான் வீட்டிலனா எல்லாமே செஞ்சிடுவேன். இன்னொரு இடத்துக்கு போய் செய்யும்போது வந்து நம்மளுக்கு வேலை புரியாது. அவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் சொன்னால் மட்டும்தான் செய்வேன். இப்போ வந்து மாமா வந்து பானைக்கு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அக்கா அரிசெல்லாம் களைஞ்சி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து பானையில் ஊற்றி தான் பொங்கல் வைப்பாங்க. இது வந்து தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்காண்டியே சொல்கிறேன். இப்போ வந்து பானையில் வந்து கல் உப்பு அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டுக்குவோம். அதுக்கு பிறகு பால், பசும்பால் தான் மோஸ்ட்லி சேர்க்கணும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து பசும்பால் இல்லை, அதுக்காக பாக்கெட் பால் சேர்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு அரிசி களைஞ்சி வச்சுருக்க தண்ணியை 2 பானையிலையும் வந்து சம அளவில் ஊற்றிட்டாங்க. இப்போது நம்ம வேலை வந்து அடுப்பெரிக்கிற வேலை தான். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடியெல்லாம் போட்டி போட்டு அடுப்பெரிப்போம், யார் பானை ஃபஸ்ட்டு பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அடுப்பை தான் வந்து கொஞ்சம் வேகமாக எரிச்சு விடுவாங்க. நானும் வந்து அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்கினதும் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் களைஞ்சி வச்சுருக்க பச்சரிசி அதில் சேர்ப்பாங்க. பச்சரிசி கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருப்பாங்க. இப்போ அரிசி போட போகிறாங்க. போட்டு இனிமேல் வந்து தீயை வந்து குறைச்சி தான் மீடியமாக வேக வைக்கணும். அம்மா இருக்கும் போது வந்து ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். பரபரப்பாக நாங்கள் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம். இப்போ அடுத்த பானையும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குமே வந்துட்டு அரிசி சேர்த்துட்டு மாமா அவங்க வந்துட்டு அடுப்பை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் போயிட்டு காய்கறி கட் பண்ணுற வேலையை பார்த்துட்டேன். எனக்கு வந்து அப்பையிலேருந்தே வந்து காய்கறி கட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது அருவாமனையில் கட் பண்ணுறதுனா கடகடன்னு நான் கட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கூட்டுக்கறியும் வச்சாச்சு. இப்போ பொங்கல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கூட்டுக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. அக்கா படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படையலில் வந்துட்டு வாழைப்பழம் உரித்து வைப்பாங்க, வெல்லம் வைப்பாங்க, தேங்காய் கீரி வைப்பாங்க. அப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அக்காவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். சாமின்னா அப்படி ஒரு பக்தியாக இருப்பாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்போம். நானும் சாமி கும்பிடுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலுமே வந்து ரொம்ப வந்து அடிக்டாக இருக்க மாட்டேன். ஆனால் வந்து அக்கா வந்து சாமின்னா ரொம்ப அடிக்டாக இருப்பாங்க. எவ்வளோ உடம்பு முடியலை அப்படின்னாலும் சாமி கும்பிட்றத வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நான் வந்து கோவிலுக்கே போக மாட்டேங்க. நான் கோவிலுக்கு போகிறதே ரொம்ப ரேரு. ஆனால் அக்கா வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. ரொம்ப வந்து பக்தியாக இருப்பாங்க. இப்போது எல்லாருக்கும் வந்து சூடம் காமிச்சிட்டு அப்புறம் வந்து அடுப்புக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அக்காட்ட கேட்டேன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து அடுப்புக்கும் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் காக்காவுக்கு போய் சாப்பாடு வச்சுருவாங்க. ஆனால் அந்த காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது இருக்கே ரொம்ப கஷ்டங்க. அது சாப்பிட்டா தான் சாப்பிடணுன்னு வேற வெயிட் பண்ண வைப்பாங்க பாருங்கள். பசியில் முடியவே முடியாது. ஸோ எப்படியோ சாப்பாடு வச்சுட்டு வந்து நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த பொங்கல் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.